சாந்தா, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தாச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வரேம்மாம்மா. நல்லா இருக்கல மாப்பிள்ள? ஏப்பா கூறுகெடுத்தனமா பேசாதியே. நேத்து தானே பாத்தியே, நேத்து தான் கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வச்சிருக்கு. பிறகு நல்லா இருக்கலான்னு கேட்கலையா? நெட்டம்மா, பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. உன்னே எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்திருக்காவுல்ல, அதான் நான் நல்லா இருக்கனான்னு கேட்பாவ. மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. போங்க பாபு, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குசும்புதான். மாப்பிள்ள, அதனாலதான் வந்த உடனே நல்லா இருக்கலான்னு கேட்டேன். எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருங்க. எப்பா? சும்மாம்மா. ஆ, என்ன மனமா இருக்கு. எப்ப கறி எடுத்துட்டு வந்தியலோ? வீட்டுக்குள்ள வாமா, வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம். மாப்பிள்ள உள்ள வாங்க. வரமாமா. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாவுமா. சாந்தா, சாந்தா. ஹை, மல்லி அக்காவும் ஸ்மெயிலி அக்காவும். பாபு தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. இக்கா, உங்களை எல்லாம் பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னையால நிம்மதியா இருக்க முடியல தெரியுமா? அப்பா 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 அப்பா, பச்சை பொய். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லக்கா. இனிமே இந்த ஊருக்கே நம்ம வரமாட்டோமோங்கிற ஒரு பயம் வந்துட்டு. அடி பாதகத்தி, ராத்திரி எல்லாம் கொரட்டை விட்டு எண்ணெயை தூங்க விடாம பண்ணிட்டு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லையா? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேக்கா. ஏட்டி நெட்டூசி, என்ன 3 நாளைக்கு விருந்துக்கு இங்கதான், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு விருந்துக்கு வருவா. அடி ஒரு வாரம் அப்படி இந்த ஊர்ல தான் டீ, நம்ம ஊர்ல தான். இதுக்கெல்லாம் போய் அழகலாமா கண்ணத்தோட? ஏட்டி நெட்டூஸ், கண்ணை தொடட்டி போட்டு வந்த மேக்கப்லாம் அழியுது. நீங்க வேற. நான் கொஞ்சமா மஸ்காரா, ஐலைனரு, அப்புறம் உதட்டுக்கு கொஞ்சமா லிப்டிக்கு, பவுண்டேஷன் இவ்வளவுதான் போட்டேன். ரொம்பலாம் மேக்கப் போடல. பவுண்டேஷனா? அது பில்டிங்க்கு தானே போடுவாவ. இவ ஏன் போட்டா? சரி சரி, அழுவாதம்மா. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க தானே. இது உன் ஊரு, உன் வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம். நீ வருத்தப்படுவேன்னு தான் நாங்க இன்னைக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கோம். நீ வரும்போது நாங்க இருக்கணுமேனு. நான் பெத்த மவளே, எப்படி இருக்க? ஏம்மா, நீ மட்டும்தாம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்க. மத்தவி எல்லாரும் பாபுவதம்மா நல்லா இருக்கலான்னு கேட்டாவோ. கூறு கட்டவள, அவர் இந்த வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளட்டி. நீ இங்கே தானே இருக்கா. நீ நல்லா தான் இருப்பா. உன்னைய கட்டின அவரு தான் கொஞ்சம் பாவம். அத சொல்லுங்க மொத. போமா. சரி சரி, நல்ல நாள் அதுவுமா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கண்ணத்தோட. இப்ப எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? சரி சரி, மாப்பிள்ளையும் பொண்ணும் பசியில வந்திருப்பாவ. விருந்து ஆரம்பிங்க. இருந்தா அப்ப இருங்க, சேலையெல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். ஏன்டி, உன்னை சேலையில பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்டி? எப்படிதான் நீங்களாம் சேலை கட்டிட்டு இருக்கீங்களோ. எப்பா, நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஏதோ மாமா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சேலை கட்டிட்டு வந்தேன். இனி ஒரு வாரத்துக்கு இங்க தானே, ஏன் பழைய ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு வரேன் இருங்க. ஐயோ, என்னக்கா கண்ண மூடி கணத்துல மறைஞ்சிட்டா? மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களை நல்லா பாத்துக்கிட்டாளா? உங்க வீட்டெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாளா? பொறுப்பா இருக்காளா? அத்தை, அதெல்லாம் என்னையும் நல்லா தான் பாத்துக்கிட்டா. வீட்டையும் நல்லா தான் பார்த்தா. என்ன பாதியிலே தூங்கிட்டா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பிக் பாஸ் வீட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்கிட்டா பாதிலேயே. நான் கூட பயந்துட்டேன். ஐயா மாப்பிள்ள, இங்க இருந்த டிவி பார்த்து பழகிட்டாளா? கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம், விடுங்க. வேண்டாத்த, கல்யாணத்துக்கு அப்புறமா எந்த பொண்ணும் மாறணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும். அதே மாதிரி என் நெட்டமா இங்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருப்பா. இறங்கிச்சு போ. இங்க இருந்த மாதிரி அங்க இருக்கணுமா? என்ன ஆகுதோ? வருத்தப்படாதீங்க, கையிலுக்கு பழகிறோம். டிரைவர் தம்பி, இந்த வீடு தான். மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உள்ள போலாம். போலாம் அத்தை. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? வா உள்ள போலாம். என்னம்மா இது, நம்ம ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? ஏரோப்ளேன்லயே வந்து குதிக்க முடியும்? இல்லம்மா, இவ்வளவு தூரத்துல வந்து எதுக்கு வீடு பார்த்துருக்கிய? நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது பார்த்துருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருந்த பெரிய கடமையே முடிஞ்சுது. உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இனி வேற எங்களுக்கு என்ன, கண் காணாத இடத்துல கிடக்க வேண்டியதான். ஏம்மா இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே? அம்மாடி பூரணி, கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலாமா? இனி எங்களுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சது. அதனாலதான் அப்படி சொல்ற அம்மா, மத்தபடி ஒண்ணும் இல்லை. நீ உள்ள போமா, மாப்பிள்ள தனியா இருப்பாரு. போ, நானும் அம்மாவும் இப்போ வந்துடுறோம். சரிப்பா. சுயம்பு, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிடுற? பரவ எப்படி நடந்துக்கிட சொல்றியே? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாளா? அந்த வீடு அவிய மாமனார் பேருக்கு மாத்திட்டாளா? புரியாம பேசாதம்மா. அது ஒன்றும் நம்ம உழைச்சு வாங்கின வீடு இல்லை. அவிய சொத்து திரும்பவும் அவியலுக்கே கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். அததான் நானும் சொல்றேன். திரும்ப கொடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்கல. அப்புறம் என்ன இவ்வளவு தூரத்துல வந்து வீடு பார்த்திருக்கேன்னு ஒரு கேள்வி? வாங்க உள்ள போவோம். தலையெழுத்து இங்கெல்லாம் வந்து வாழணும்னு இருக்கு. உன்னை திருத்தவே முடியாது சுயம்பு. அதெல்லாம் பரவு பார்க்கலாம். மாப்பிள்ள, உங்களவுக்கு இந்த வீடு வசதியா இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கு வசதியா தான் இருக்கு. ஆமா, பூரணி எங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காத்த. சரிங்க மாப்பிள்ள. மாமா, கடையெல்லாம் எப்படி போகுது? வியாபாரம் ஆகுதா? வீட்டு செலவுக்கு கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் நல்லா தான் போகுது மாப்பிள்ள. எங்க செலவுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்க மாமா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா ஆக்கிடுவோம் இந்த கடையை.
எதுக்கு மாப்பிள்ள அதையும் நான் கொடுத்ததுன்னு புடிங்கிடுறதுக்கா? சுயம்பு, நீ உள்ள போய் வேலையை பாரு, சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு. ஆமா, எனக்கு நான் வம்பு இழுக்கணும்னு ஆசை பாருங்க. பேருக்கு தான் பெரிய இடம், ஆனா நடந்துக்கிட்டதுலாம் அப்படி இல்லை. மாப்பிள்ள, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவ எப்பயும் அப்படிதான் தொணன்னு பேசுவாளே தவிர மனசுல எதுவும் வச்சுக்கிட மாட்டா. பரவாயில்ல மாமா, எங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. வாமா, மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரிப்பா. விக்கி, இன்னும் 3 நாளைக்கு இங்கதான். அத்தை வரும்போது சொல்லிதான் விட்டாங்க. ஆமாம்மா. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? வசதியா இருக்கா? உங்களுக்கு வசதியா இருக்காதுன்னு தெரியும், ஆனா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்களா? யார் சொன்னா எனக்கு வசதியா இல்லைன்னு? அதெல்லாம் எனக்கு வசதியா தான் இருக்கு. பக்கத்துல வாமா. சொல்லுங்க விக்கி. ஆமா, ஹனிமூனுக்கு எங்க போலாம்? சரி போங்க விக்கி. சொல்லுமா, உனக்குன்னு ஏதாவது ஆசை மனசுல இருக்கும்ல, அதை என்கிட்ட சொல்லு. ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது. அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் கூட்டு போயிட்டாவ, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்புறம் வேற எங்க போலாம் சொல்லுமா, உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை விக்கி. பொய் சொல்லாத. ப்ராமிஸா தான். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஹனிமூனுக்கு போகலாமா வேண்டாமா? உன் இஷ்டம்தான். நீ போகலான்னு சொன்னா போகலாம், வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா வேண்டாம். என்னடா இவன் இப்படி ஓப்பனா பேசுறானேன்னு நினைக்காத. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை விக்கி. அப்ப சொல்லு, எங்க போலாம்? உங்க இஷ்டம், நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. அப்படியா? நிஜமாவா? நிஜமாதான். பூரணி, ஆயம்மா சாப்பிடுவோமாம்மா? சாப்பாடு ரெடி. விக்கி, சாப்பிடுவோமா? இப்பவே வா. ஆமா மாப்பிள்ள, நல்ல நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம விருந்து வச்சிருவோம். சரிங்க தே. சரிம்மா, சாப்பிடலாம். நீ என்னட்டி மாப்பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? எங்க வாங்க போங்கன்னு கூப்பிடு, இல்லாட்டி மாமான்னு கூப்பிடு, அத்தான்னு கூப்பிடு, மச்சான்னு கூப்பிடு, எவ்வளோ இருக்கு? பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. சரி சரி சரி, நீ மாப்பிள்ளைய உட்கார வை, நான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. எங்க வாங்க. அத்தா, ஏய் அத்தா வாங்க சாப்பிடலாம். பூரணி, விளையாடாத. வாங்க அத்தா, சாப்பிடலாம். ஐயோ போச்சு. என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பிடுறேம்மா. சாப்பிடுங்க அத்தா. மாப்பிள்ள சாப்பிடுங்க. ஓ, எல்லாம் எடுத்து வச்சேன், தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன். இருட்டி, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏங்க இங்க வாங்க, சின்ன ஜெல்ஸை சாப்பிடட்டும். அங்க என்ன வேலை? உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா. விக்கி, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. போங்க விக்கி, இது எப்பயும் போடுற ட்ரெஸ் தானே. ஒருவேளை நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அழகா இருக்கியோ? அப்ப அதுக்கு முன்னாடி அழகா இல்லையா? அதுக்கு முன்னாடி அழகா தான் இருந்த, ஆனா இப்போ விக்கியோட மனைவி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அழகான மாதிரி இருக்கு. அப்பா, ஐஸ் மழை அப்படியே குளிருது. ஐ, சோறு, சோத்துக்கு மேலே குழம்பு, இந்த பக்கம் என்னது? ஐயோ, கேசரி, மீன் வறுவல், ஆஃப் முட்டை, பாயாசம், ரசம். இது என்னது? ஈரல், இறால், சிக்கனு, மட்டனு. ஐயோ, என்ன இது? பாபு மனுஷனுக்கும் அதே மாதிரி வச்சிருக்காவோ? ஏட்டி, உனக்கும் விருந்துனா அவருக்கும் விருந்து தானே, வாய் பழக்காத, சாப்பிடு. எம்மா, எப்படிம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் நான் செய்யாம இருந்தேன்னா அப்புறம் அவ்வளவுதான், வீட உண்டுலன்னு ஆக்கியிருக்க மாட்டேன். ஐயோ, இப்படி நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, நீந்துறது, பறக்கிறதுன்னு போடுறது தெரிஞ்சிருந்தா முதையே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அடிச்சுவாத்துக்கு செத்தவள, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா உன்னைய அப்பவே கரெக்ட் பண்ணிருப்பேனே. பாபு தம்பி, நீங்களும் அதுக்குள்ள ஆக்கில்ல. என்னக்கா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டிய? அவ எத்தனை வாட்டி நீங்க பார்க்க வந்தாலும் பாபு மனசா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, திங்குறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலான்னு தான் கேப்பா. அதுல இருந்தே உங்களுக்கு புரிய வேண்டாமா? ஒரு பார்சல் பிரியாணியை வாங்கி கொடுத்துருந்தா உங்க பின்னாடி அப்பவே வந்திருப்பாளே. அத சொல்லுங்கக்கா மொத. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அதுக்குள்ள ஆக்கிலதான். இப்பயாவது தெரிஞ்சா சரி. பரவு பாபு தம்பி, குடும்பத்துக்குள்ள சண்டையே வராது. அப்படியே சண்டை வந்தாலும் ஒரு பார்சல் பிரியாணி வாங்கி கொடுத்தா சண்டை சமாதானம். ஆமாக்கா, நல்ல வேலை ஐடியா எடுத்து கொடுத்திய. எங்க நெட்டவழியை பத்தி எங்களுக்கு தெரியாதா? போதும் போதும், எல்லாரையும் என் பிள்ளைய கண்ணு வைக்காங்க. ஆனா ஒண்ணுக்கா, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடந்தாலும் எனக்கு சாப்பாட்டுல மட்டும் எந்த குறையும் வச்சதே இல்லை. கேட்டதெல்லாம் வாங்கி கொண்டு போடுவாரு. ஆமா மாப்பிள்ள, நல்லா கேட்டுடுங்க. என் பிள்ளைக்கு சாப்பாடு விஷயத்துல மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஐயோ, நெட்டம்மாக்கு சாப்பாடு வாங்குறதுக்கே நான் தனியா நைட் டியூட்டி பார்க்கணும் போலயே. இது என்னவோ உண்மைதான், உண்மை உண்மை.